வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் இருக்கோம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த நன்னாரி சர்பத். நன்னாரியில இவர் வந்து ஐயா வந்து பேரு ஐயா முனுசாமி. அவர் அப்பத்துல இருந்து எத்தனை வருஷமா தொழில் இருக்கீங்க? ஒரு 15 வருஷமா இருக்காரு. அதுல இருந்து அறுக்கெல்லாம் எடுத்து அறுக்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காப்ல. இந்த நன்னாரி பத்தி ஏன் ஒரு இது பண்ணணும்னா, இதுல உள்ள வியாபார வாய்ப்புகள், சந்தை வாய்ப்புகள், இதுல எப்படி விவசாயி வந்து ஒரு 2 வருஷம் பயிரை சமாளிச்சுட்டு போயிட்டு அந்த லாபத்தை எடுக்கலாம் அதுக்காக வந்திருக்கோம். நான் சின்ன வயசுல இருந்து நாரி குடிச்சிருக்கோம். ஆனா அதனுடைய எனக்கு இந்த பயிர் எப்படி இருக்கு, இதோட பலன்கள் என்ன, இது எப்படிதான் சொல்லுவாரு. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன ஒரு இது நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் சத்தியநாதபுரம் தாலுக்கா கரியம்பட்டி கிராமம். சரி. அந்த இந்த இதுல ஒரு 15 வருஷமா ஏன் இதுல ஈடுபட்டிருக்கு? என்ன அவ்வளவு நல்லா பரவாயில்ல தொழில்? இதுன்னா மூலிகை சம்மந்தப்பட்டது. இது இந்த மூலிகை சம்மந்தப்பட்டதுனால சரி வேற விவசாயம் பண்ணி கொஞ்சம் வந்து வருவாய் வந்து ஈட்ட முடியல. சரி. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து நம்ம மூலிகை சம்மந்தப்பட்டதுனால ஓரளவுக்கு வருவாய் நல்லா வருது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ரெண்டாவது வந்து வருவாயும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 2 வருஷம் வரைக்கும் நம்ம போட்டோம்னா 2 வருஷம் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கிறங்க. ஓரளவுக்கு வருவாய் நல்லா வருது. அதனாலதான் இந்த மாற்று பயிருக்கு நாங்க வந்து வெளியே வந்தது. இது வந்த அப்புறம் உங்களுக்கு பரவாயில்லைங்க. காமிக்கும் போது அந்த நன்னாரி சர்பத்தெல்லாம் அந்த இது அற்கெல்லாம் எடுத்து போன்றேன். அதனுடைய எசன்ஸுங்க. இந்த கிழங்குடைய எசன்ஸ். இது எசன்ஸ் எடுத்துதான் யூஸ் பண்ணலாம். எசன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கேரளாவுக்கு இது கிழங்காவும் ட்ரை கிழங்காவும் போய் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து எசன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அவங்க வந்து பவுடரும் பண்றாங்க, எசன்ஸும் பண்றாங்க. அந்த லைன் வந்து கேரளா லைன். நாம வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து எசன்ஸும் எடுத்து வைக்கிறோங்க. கிழங்கு ட்ரை கிழங்காவும் கொடுத்துறோங்க. ஊறுகாய்க்கு பச்சை கிழங்காவும் கொடுத்துறோங்க ஐயா. ஊறுகாவும் செய்வாங்க. இதுல ஊறுகாய் வந்து இது பேரே பாம்பாய் நன்னாரி. இது வந்து முக்கியம் வந்து பேசுறது வந்து பாம்பாய் நன்னாரி தான் அங்கிருந்து உற்பத்தி ஆனது. அங்கிருந்து வந்தது. சரி சரி. எங்கேயுமே இப்ப கேரளாவில் எடுத்தீங்கன்னா பாம்பே நன்னாரின்னு தான் சொல்லுவாங்க. சரி சரி. அதனால மறுபடியும் இது வந்து ஊறுகாய் பண்ணி இந்த பெங்களூர்ல இருந்தா சென்னையில இருந்தா ஊறுகாய் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அது வரைக்கும் நம்ம போல ஊறுகாய் செய்யல ஒண்ணும் நாம செய்யல. பச்சையில செய்வாங்க. பச்சைக்கெல்லாம் கேட்டா அனுப்பிச்சு விட்டுருவோம் நாங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமா. சரி சரி சரி. சரிங்க. இப்போ வியாபாரம் பத்தியா பேசலாம். இது பயிர் எப்ப செய்யணும், எந்த வருஷத்துல எந்த மாசம் நடணும், இதனுடைய இது சொல்லுங்க. இது பயிர் நடணும்னா நமக்கு வந்து ஜூன் ஜூலைல நடலாம். இது கிழங்கு நடுவீங்களா இல்ல குச்சியா நடுவீங்க? நாத்து விதை போட்டு பட்டை போட்டு நாத்து விட்டு நர்சரி மாதிரி பண்ணி அதுல இருந்து நாத்து எடுத்து நம்ம வந்து இது மாதிரி கால் போட்டு மல்ச்சிங் பேப்பர் போட்டு நெல்லாம் நார்மல் வந்து ட்ரிப்பு போட்டு அப்படியே வந்து திண்டு மேல் நட்டாலி நெல்லாம். அது ஒண்ணு அவங்கவுங்க வசதி பொறுத்தது வந்து ஜூன் ஜூலைல நட்டலாம். அடுத்த ஜூன் ஜூலைல 2 வருஷம் எடுத்துட்டு இது பண்ணுவீங்க. 2 வருஷம் தான் போதும். 2 வருஷம் தான். 2 வருஷம் வேணும். சரி. அடி உரம் என்ன போடுவீங்க? அடி உரம் பூரா வந்து இந்த மாட்டு சாணங்க ஆடு சாணம் இது பூரா போட்டுருங்க. மருந்தெல்லாம் கிடையாது. மருந்தெல்லாம் போறது சுத்தமா கிடையாது. செம்மண் மண் வாக என்னவா இருக்கு? மண் வாக செம்மண் தான் நல்லது. ஆனா தண்ணி நிலம் வந்து நெல் வயல் மேல ஊத்து பிடிக்க கூடாது. மேட்டு கிடக்கணும். வடிகால் வசதி இருக்கணும். வடிகால் வசதி மேட்டு கிடக்கணும். சரி சரி. இப்போ யூரியா டிஏபி எல்லாம் போட மச்ச கிழங்கெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. அது போட்டா என்ன ஆகும்? இல்லைங்க அது மாதிரி போடுறது பத்தி இல்ல. அது மாதிரி போட்டாங்களான்னா பலன் இல்ல. அது வந்து கொடுத்து இந்த மூலிகை வந்து பிரயோஜனம் இல்ல. நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்கார எடுத்துட்டு போறான்னு வச்சுக்க, அப்போ லேபர் டெஸ்ட்ல கொடுத்தா வந்து நாளைக்கு வந்து குவாலிட்டி கிடைக்காது. அது எருவெல்லாம் டீகம்போஸ் பண்ணுவீங்களா அப்படியே போட்டுருவீங்களா? எருவு நாங்க மாட்டு எருவு ஆட்டு சாணம் எல்லாம் அப்படியே உலக மேல போட்டு ஓட்டிடுவோம். இல்ல அது என்ன, நான் அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. மேட்டு பாத்திலேயே அதை டீகம்போஸ் பண்ணி அப்ப இங்க இருக்கிறத வச்சு நாங்க வந்து அப்படித்தான் செஞ்சிருந்தோங்க. சரி. இதுக்கு மேல ஒண்ணு இது அந்த மாதிரி டெக்னாலஜி மாற நம்மளும் மாறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது குவாலிட்டி கிழங்கு 2 வருஷம் மல்ச்சிங் போட்டு மூடிடுறீங்க. ஆமா, குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணா மல்ச்சிங் போட்டு ஃபுல்லா மூடக்கூடாது. 10 அடி ஒரு இது பண்ணிட்டு அடிக்கடி ஒரு 3 மாசம் 6 மாசம் அப்படி தூக்கிட்டு அது கீழே வந்துட்டு எருவு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணோம்னா அருமையா வரும். குவாலிட்டி வந்துடும். இப்போ இந்த பஞ்ச இதெல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம ஒரிஜினல் ஜீவாமிர்தம் சொன்னாங்களே, அதெல்லாம் நீங்க அந்த ட்ரிப்பிங் வழியா விட்டா இன்னும் அந்த இதெல்லாம் வேலை செய்யும். அப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் கிடைக்கும்? ஒரு ஈரம் எத்தனை டன்? ஒரு ஏக்கராவுக்கு வந்து அதாவது வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து நாத்து வந்து ஒரு 8,000 நாத்துங்க ஐயா. சரி. ஒரு ஏக்கராவுக்கு 8,000 நாத்துங்க. நம்ம 8,000 நாத்துல என்ன ரேட் நர்சரி குடுக்கணும்னு என்ன ரேட் சொல்றேன். ஒரு அதாவது 8,000 நாத்து ஒரு ஏக்கராவுக்கு
ஒரு நாத்து வந்து இன்னைக்கு வந்து 3 ரூபா 4 ரூபான்னு கொடுக்குறங்க, 5 ரூபான்னு கொடுக்குறங்க. சரி 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 5 ரூபான்னு 4 ரூபான்னு கொடுக்குறங்க நாத்து. அப்படி பாக்கும்போது வந்து 8000 நாத்து வந்துருது. இப்போ 8 5 40 40,000 ரூபாய் போயிருது. 8000 நாத்துக்கு மல்சிங் ஷீட் அதெல்லாம் தனி. இப்போ ஒரு 1000 நாத்து வந்து வேஸ்டேஜ் போயிட்டா கூட ஒரு 7000 நாத்து நமக்கு கிடைக்கும். சரி 7000 நாத்து கிடைச்சா கூட அதுல வந்து 2 கிலோ வரும், 5 கிலோ வரும், 7 கிலோ வரும், அரை கிலோ வரும், 1/4 கிலோ செடி கூட வரும். கிழங்கு ஒரு செடியில வந்து 1/4 கிலோ கூட வரலாம். அப்ப ஆவரேஜ் நமக்கு வந்து அந்த 7 கிலோ 2 கிலோ 3 கிலோ இப்படி வர்றது நமக்கு ஆவரேஜ் 2 கிலோ. சரி 7000 செடிக்கு 7 2 14,000 கிலோ. 14,000 கிலோ 14 டன்னு வந்து நமக்கு ட்ரை பண்ணி காய் போட்டோம்னா 2.5 டன்ல இருந்து 2.25 டன் வரும் நமக்கு. ஓகே 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 சரி. அதுனா ஒரு டன் என்ன ரேட் போகும்? ஒரு டன்னு இப்ப நிலவரத்துக்கு இந்த டேட் நிலவரத்துக்கு இப்ப இன்னைக்கு தேதினா 23 ஆகஸ்ட் 8வது மாசம் 2026 வருஷம். இந்த டேட்டுக்கு வந்து இப்ப 140 ரூபா 150 ரூபா இப்ப டேட்டுக்கு போகுது. கம்மியா தான் போகுது. ஏன் இதெல்லாம் கம்மியானாக்கல ஆந்திராவில் ஜாஸ்தி உற்பத்தி பண்ணிட்டாங்க, அதிகமா பண்ணிட்டாங்க. இப்ப தக்காளி விளைச்சல் ஜாஸ்தி ஆயிட்டா ரேட் குறையுது. உற்பத்தி அதிகமாயிட்டதுனால கொஞ்சம் ரேட் கம்மியா. எப்படி தக்காளி விளைபொருள் அதிகமாயிட்டாவோ சந்தை இல்லாதனால இந்த நிலைமை. சந்தை இருந்தா எப்ப ரேட்டு குறையுது அர்த்தம் ரேட் அதிகமாக கொண்டு போய் வித்துக்கலாம் அந்த நிலைமையில. சரி ஐயா சொல்லுங்க, ஏன் நம்மளுக்கு எந்த இதுக்காக நான் கான்டாக்ட் பண்ணி சபேத் முஸ்லிக்கு ரொம்ப நாள் எனக்கு 2 வருஷமா போன் பண்ணிக்கிறேன். ஐயா சபேத் முஸ்லி 2 வருஷம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணா அந்த செடி வேணான்ட்டு அது நமக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. இல்ல கேட்டாரு எனக்கு அந்த ஒரு போறோம் சந்தைக்கு போறோம் உடனே போய் இந்த நாத்தெல்லாம் தேட முடியாது. அதுக்கான ஒரு சில இதெல்லாம் இந்த முறை தான் செட் ஆச்சு. அதாவது இப்போ சதாவரிக்கு போயின்னு இருக்குது வேணுன்றவங்க இதுவும் இதே மாதிரி பயிர் செய்யறவங்க கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்குன்னா சதாவரி வந்து என்னன்னா லேடிஸுக்கு உந்த மூலிகை. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 1 லட்சம் லேடிஸாக சாப்பிட்றாங்களான்றது ஒரு 2 ல இருந்து 4 கிராம் சாப்பிடணும். வயசு வந்ததுலேருந்து அதாவது பூ பேதுனதுலேருந்து அந்த உதிரப்போ நிற்கிற வரைக்கும் மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் பெண்கள் அது ஒரு மாசத்துல ஒரு 2 டாக்டரோட இது சாப்பிட்டாலே அவங்க பிரச்சனையே தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை, குழந்தையின்மைக்கு போக வேண்டியதில்லை, இதில் நீர் கட்டி உருவாக பிரச்சனை, மாதவிடாயில் இது பால் சுரக்கல, இந்த பிரச்சனை ஒரே தீர்வு சதாவரி தான். அந்த மூலிகை வந்துட்டு அந்த கம்மி இன்னும் தெரியாது நிறைய பேருக்கு, நம்ம சொல்லவே தான் இது தெரியுது. ஆனா அதை இப்போ லேடிஸ் இருக்கிற பெண்களுடைய ஸ்ட்ரென்த்ல ஒரு 10% யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதெல்லாம் வேற எங்கேயும் தங்கத்தை கணக்கில் வைக்கும். இது இந்த சதாவரி. இப்போ சதாவரி இதனுடைய நாத்து கிடைக்குது. ரேட்டு கிட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா வரும் டெலிவரியோட. இந்த தருமபுரி இந்த பெண்ணாகர் இந்த ஏரியாவில் எப்போனா நம்ம ஊர்லலாம் அந்த இதெல்லாம் நடக்காது. இந்த பக்கம் நிறைய இந்த மூலிகை பயிர்கள் செய்கிறவங்கலாம் வேணும்னா நம்பர் கொடுத்துருங்க. இவர் நம்பர் தான் இது பண்ணி ஆர்டர் புக் பண்ணி நம்மகிட்ட நேராக புக் பண்ணிக்கலாம். நம்ம அங்கேருந்து கொள்முதல் விற்பனை நம்ம அந்த பக்கம் பார்த்து போகிறோம், இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இவர் பார்த்து போகிறார். இதுதான் இந்த நம்ம டிஜே ஃபார்மியில் அடுத்த கட்டத்தில் போயிருக்கோம். சதாவரி 2 வருஷம் பயிர் அட்டகாசமாக நீங்கள் எப்படி போட்டு இது பண்ணுறீங்களோ ஒன்றும் அதிகபட்சமான பூச்சி மருந்து களைக்கொல்லி இதெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை. மல்சிங் ஷீட் போட்டு இதே மாதிரி பெட்ல போட்டு இது பண்ணி அதே மாதிரி தான். அதே ஒன்று அதனுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி பிடுங்கணும் எப்படி நடணும் எல்லாம் நம்ம அந்த வீடியோவில் அங்கிருந்து எங்கள் ஸ்பாட்லேருந்து சொல்ல போகிறோம். இதோட இதுவும் வந்துட்டு நார்த் சைடு தான். அது ஒன்று சதாவரி. மே ஜூன்ல நட்டுருக்கோம். சபேத் முஸ்லி ஐயா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. நம்ம தான் வந்துட்டு அந்த இதுல கொஞ்சம் அதை நாம நெட்டு அனுபவம் பட்டு பிராடி வேணா போட்டு சரி புதுசா ஒண்ணு காட்டு இல்ல எல்லாம் எங்க அங்க போயிட்டு காமிப்போம். எந்த மாதிரி போயிட்டு போன என்ன மாதிரி காமிப்போம். சபேத் முஸ்லி ஜூன் ஜூலை நவம்பர் இந்த கார்த்திகை பட்டம். ஏன்னா நம்ம பக்கம் ஐப்பசி கார்த்திகை வந்து மழை இருக்கிறதுனால அந்த பக்கம் நவம்பர் அக்டோபர் நவம்பர்ல நமக்கு அந்த கார்த்திகை பட்டம் மழை கொஞ்சம் அஸ்வகந்தா அஸ்வகந்தாவுடைய பலன்கள் நீ கூகுள்ல எல்லாம் பார்த்தலாம். ரொம்ப அட்டகாசமான மூலிகை. அதுவும் 5 மாசம் தான். இது மட்டும் தான் சதாவரி மட்டும் தான் 2 வருஷம். அதே மாதிரி ரேட்டும் தான் 20 லட்சத்துக்கு 40 லட்சம் வித்துவதும் சொல்லலாம். ஆனால் 20 லட்சம் மினிமம் ஒரு இதுல நம்ம தூக்கி நீங்க போயிட்டு கூகுளோட செக் பண்ணிக்கலாம், மார்க்கெட் ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் செய்யலாம். நீங்க எல்லாமே ஓப்பனா இருக்க தூக்கி பிடிக்குதுல விற்பனை எல்லாம் புது மூலிகை நம்ம சொல்லணும்னா விற்பனை தான் பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னே இப்பெல்லாம் நம்ம இந்த சேனல் எல்லாம் காமிச்சப்பறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கோம், தேவைகளும் நிறைய இருக்கும். இனிமேல் ரேட்டெல்லாம் ரேஸா மொழியே குறையாது. சபேத் முஸ்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீசனில் வந்து அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு கிடைக்காது. இந்த கோணிப்பையில தான் கொண்டு வந்து யாருன்னா 1-2 வைப்பாங்க, அவ்வளோ பார்க்கறதுக்கு கிடைக்கிறது இல்லை சபேத் முஸ்லி. அதனால இந்த உற்பத்திகள்லாம் தாராளமாக போகலாம். இந்த ஈமு கோழி அப்புறம் அந்த மாதிரிலாம் வரும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நம்மள கூகுளில் நீங்கள் போனீங்கன்னா ரேட்டெல்லாம் அட்டாசம் வரும். என்ன நின்று கொஞ்சம் ரொம்ப அந்த செய்யணுன்றதில்லை. இதை மாதிரி போட்டு பெட்டு போட்டு பயிர் வச்சுட்டு காலகாலத்தில் ரொம்ப இது கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இது சொட்டு நீரில் இந்த மருந்துகள்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நேச்சுரலாக போன கிழங்கு மண்ணு மட்டும் பொல பொலப்பா இருக்கும். செம்மண் பாங்க செங்கன் அந்த மணல் பூமி நல்லா இறங்க. இது மட்டும் தான் முக்கியமான பார்க்கணும். வடிகால் வசதி செம்மண் மண்ணு வடிகால் வசதி
சமயத்துக்கு தகுந்து ஹார்வெஸ்ட்டும் சமயம் அது நம்ம அதெல்லாம் காமிப்போம். நம்மளே தான் நன்னாரி பற்றி போட்டோம், வேணும் ட்ரவுட் வேணும் அந்த சர்பத்தெல்லாம் அடுத்த வீடியோ இருக்காங்க வேணுன்றவங்க ஐயா கிட்ட நம்பர் கொடுத்துருக்கு கண்டக்ட் பண்ணிக்கலாம், நம்மகிட்டையும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மூலிகை 1 கிழங்கு போயிடுச்சு, 2 சதாவரி அஸ்வகந்தா சபேத் முஸ்லி, இந்த 3ல் சதாவரிக்கு இப்போ போயின்னு இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு மூலிகை. அங்கே என்ன பண்ணால் மாட்டுங்களுக்கெல்லாம் விவசாயம் கிட்ட வாங்கி அடிச்சே மாடுங்களுக்கு கொடுப்பான். கொடுத்தும்போது அடுத்த இதுலேயே நாம் அந்த நார்சல் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அக்ரிடா இது இவங்கெல்லாம் மாட்டு டாக்டர்லாம் இந்த சொல்லுவாங்க அஸ்வகந்தா சதாவரி இது கொடுத்த பால் சொருப்பு உடனே வந்து கூட ஆரம்பிச்சோம். ஒரு மாட்டுக்கு 50 கிராம் தர. இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கட்டுப்படி ஆகாது. நீங்களும் மூலிகை வாங்கி ஒன்றில் கிரைண்டிங் பண்ணி பவுடரை பண்ணி மாடுகளுக்கு கொடுத்தா இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கண்டினியூவாக 10 நாள் கொடுக்கும். கொடுத்தா உங்களுக்கு இதாக இதான் நம்பரில் இதான் வந்து சதாவரி நாற்று வேணும். சீக்கிரம் ஐயாவோட நம்பரும் கொடுத்து என் நம்பரும் கொடுத்துருக்கேன், கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு மாதம் தான் டைம், அதுக்கப்புறம் வேற இதாகிடும். நீங்கள் அடுத்தது கார்த்திகை பட்டத்தில் அஸ்வகந்தா வீடியும் போடுவோம். சீக்கிரமே இது பண்ணிக்கோங்க. சதாவரி நாற்று வேணுன்றவங்க சீக்கிரம் பண்ணுங்க. 12 ரூபா ஆகும். ஒரு ஏக்கருக்கு 10,000 நாற்று, 10,000 to 15,000 ஏரியாவை பொறுத்து. இந்த மாதிரி மேடும் பள்ளமாக இருந்தால் ஒரு 10,000 சாரி 10,000 பிளேனாக இருந்தால் ஒரு 15,000 12 ரூபா நாற்று 2 வருஷம் பயிர். சீக்கிரம் ரேட்டு ஒரு ஏக்கராக 20 லட்சம் அப்படின்றது அதில் சாதாரண அதிகமாக இருக்குது. நான் அதிகமாக சொல்லலாம், நான் ஒன்றும் சொல்லி இது பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளே வேணும் கண்டக்ட் பண்ணிக்க. அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய எசன்ஸ் நன்னாரி சர்பத்தினுடைய எசன்ஸும் இருக்குது இவர்கிட்ட. அது எப்படி என்ன ஏதுன்ற அடுத்த வீடியோவில்